ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் 60வது மாதாந்திர சிறப்பு கூட்டம் இனிதே தொடங்கியிருக்கின்றது. ஓம் என்ற பிரணவ மந்திரத்தையும் நவகரங்களை வணங்கி இனிதே இந்த நிகழ்ச்சி தொடங்குவோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் சூரிய பகவானை போற்றியும், சந்திர பகவானை போற்றியும், மங்கர பகவானை போற்றியும், புதன் பகவானை போற்றியும், குரு பகவானை போற்றியும், சுக்கிர பகவானை போற்றியும், சனீஸ்வர பகவானை போற்றியும், ராகு பகவானை போற்றியும், கேது பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. துர்கை மகசக்தி, லக்ஷ்மி மகசக்தி, வாணி மகசக்தி, அங்காளி மகசக்தி, அங்காளி மகசக்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் அல்ல இறை அருளும் குருவருள் கருணையினால் மகரிஷி ஜோதிட எல்லாரும் உட்காந்துக்குங்க. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் 60வது மாதாந்திர சிறப்பு கூட்டம். இந்த மாத கூட்டத்திற்கு வருகை புரிந்தவர்கள் அனைவருக்குமே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ருத்ராட்சம், 5 முக ருத்ராட்சம் அனைவருக்கும் அன்பளிப்பாக கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த மாத கூட்டத்தின் சிறப்பு தலைமையாக நம்முடைய வாஸ்து சாம்ராட் உயர் திரு நந்தா துரைசாமி ஐயா அவர்கள் தலைமை தாங்கி சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. இந்த மாத கூட்டத்தின் வரவேற்புரையாக எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர் உயர் திரு மோகன் ஐயா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்ற வருமாறு உங்கள் சார்பாக வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓம் ஞானஸ்கந்த முருகாசரணம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 கால்களும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன்னே. அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்கள். இந்த ஒரு நன்னாளில் உங்களை எல்லாத்திலும் பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளுடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் 60வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது நம்மளுடைய நிர்வாகம். இன்று தலைமை பேச்சாளராக நமக்கு தலைமை தாங்கி நமக்கு சிறப்பான சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஐயா உயர் திரு நந்தா துரைசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இதில் 5ஆம் பாவகம் எனும் பூர்வ புண்ணிய பலன்கள் மற்றும் குலதெய்வ அருள் சார்ந்த விஷயங்களையும் பஞ்சமஸ்தானத்துடைய சிறப்புகள் பற்றி ஐயா இன்றைக்கி நமக்காக பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் டாக்டர் உயர் திரு விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஜோதிட அகத்தியன் என்ற பட்டம் உள்ள நம்மளுடைய விழுப்புரத்திலிருந்து நமக்காக இன்றைக்கி வந்திருக்காரு. ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருமணத்தில் முக்கிய விஷயமாக சொல்லக்கூடிய செவ்வாய் தோஷம் மற்றும் அதற்கான நிவர்த்தி அது சார்ந்த விஷயங்கள் நமக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்காத சில சூட்சமமான விஷயங்கள் ஐயா நமக்காக இன்றைக்கி பகிர்ந்திருக்க வந்திருக்காரு. ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நித்திஷ் ஆனந்த் ஐயா அவர்கள் எண்கணித நாயகன், எண்களில் சார்ந்த விஷயங்களும் எண்களில் உள்ள சூட்சமங்கள் நமக்காக இன்றைக்கி சொல்ல வந்திருக்காரு. ஐயா அவர்களை வரவேற்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நம்மளுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் நம்மளுடைய நிர்வாக குழுவின் ஒரு உயர்ந்த
இடத்தில் உள்ள நம்முடைய சித்தர் ஐயா அவர்கள் தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட பாடல்களும் அதற்கான பலன்கள் பற்றி ஐயா நமக்கு இன்றைக்கி சிறப்பாக சொல்ல வந்திருக்காரு. மேற்கொண்டு பிரசன்ன ஜோதிடர் ஜெயஸ்ரீ அக்கா கோயம்புத்தூர்லேருந்து ஜோதிடமும் நட்சத்திரமும் அப்படிங்கிற எந்திரங்கள் பிரயோகம் அது சார்ந்த விஷயங்கள் நமக்காக சொல்ல வந்திருக்காங்க. அக்கா அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது நம்மளுடைய மகரிஷி குழுமம். மேலும் தாந்திரிக சக்கரவர்த்தி ஐயா மணிமுருகேசன் ஐயா அவர்கள் இன்று கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி, நம்ம இன்றைக்கி கடன் தான் மிகப்பெரிய ஒரு சுமையாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் இருக்குது. அந்த கடன்களை எப்படி எளிமையான முறையில் தாந்திரிக மாந்திரிக வழியில் எளிமையான முறையில் நம்ம அதை தீர்த்துக்கிறது, இந்த கிரக தோஷத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிவகைகள் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. உயர் திரு மணிமுருகேசன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்கள் நமக்காக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஜோதிடமும் பரிகார சூட்சமங்களும் என்ற சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்ல வந்திருக்காங்க. அம்மையார் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் ஜோதிட திலகம் சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்கள் பாட்டில் புலி அவர் பேசினாவே அதிரடியாக இருக்கும். நமக்காக இன்றைக்கி பல கதைகளோட ஜோதிடத்தை விளக்க வந்திருக்காரு. ஐயா அவர்களை வரவேற்பதிலும் இன்னும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஜோதிடம் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படி வழிகாட்டியாக துணை வருது அப்படிங்கிறத நமக்காக பேச வந்திருக்கும் உயர் திரு சாத்தூர் சக்திவேல் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது நம்முடைய குழுமம். மேலும் நந்தா ரஞ்சித் ஐயா அவர்கள் ஜோதிட சிரோன்மணி தலைப்பாக இன்று வளம் தரும் நலம் தரும் வாஸ்து சாஸ்திரம் வாஸ்துடைய சில சூட்சமங்களை பாரம்பரிய விஷயங்கள் நமக்காக பகிர்ந்து வந்திருக்க அப்படியே நம்மளுடைய நந்தா ரஞ்சித் ஐயா அவர்களை வரவேற்பதில் நம்ம பெருமகிழ்ச்சி கொள்கிறது நமது குழுமம். ஜோதிட சிரோன்மணி வெங்கடேஷ் ஐயா எம்ஏ ஆஸ்ட்ராலஜி தலைப்பாக இன்று ஜோதிடத்தின் மகிமைகள் சார்ந்த விஷயங்கள் ஐயா பேச வந்திருக்காரு. ஐயா அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நம்மளுடைய மகரிஷி ஆராய்ச்சி அறிவகத்தின் செயலாளராக உள்ள நம்மளுடைய முன்னோடி குருநாதர் ஐயா லோகநாதன் ஐயா 8ஆம் பாவகத்தின் அதிசிறப்புகள் நன்மை தீமைகள் பற்றி நமக்காக சொல்ல வந்திருக்காரு. நம்மளுடைய அண்ணா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். மேலும் ஜோதிட சிரோன்மணி கோவை தங்கம் ஐயா அவர்கள் நமக்காக இன்றைக்கி கேபி முறை மற்றும் பாவங்களின் சிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் நமக்காக பகிர்ந்திருக்க வந்திருக்காங்க. அண்ணா அவர்களை வரவேற்பதிலும் மகரிஷி குழுமத்தின் சார்பாக பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் நம்மளுடைய குருநாதர் செங்கதிரும் முழுமதியும் சேர்ந்தணிந்த சுந்தரனாக நமக்கு எல்லாம் என்றும் சிவன் பார்வதி அம்சமாக பிரபஞ்ச சக்தி ஒரு சேர்ந்த நம்மளுடைய குருநாதர் உயர் திரு டாக்டர் PA முகுந்தன் முரளி நல்வாழ்க்கை ஜோதிடர் குருநாதர் அவர்களின் திருப்பாதம் பணிவோம். ஐயா அவர்கள் MM சிஸ்டத்தின் சிறப்புகளும் பரிகாரங்களும் பலன்களும் சார்ந்த விஷயங்கள் நமக்கு இறுதி உரையாக நமக்கு கொடுப்பாங்க. எல்லோரும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பல விஷயங்களும் அரிய சூட்சமங்களும் அடங்கிய தொகுப்பு. மேலும் முடிவுரையாக நம்மளுடைய ஜோதிட ஞானவேந்தன் பழனி முருகன் ஜோதிடர் எடப்பாடி சின்னையர் ஐயா அவர்கள் முடிவுரை வழங்குவாங்க. அனைவருக்கும் இந்த பொழுது ரொம்ப பல பிரபஞ்ச சக்திகளும் 27 நட்சத்திர சக்திகளும் 12 பாவக சக்திகளும் எல்லாம் ஒரு சேர கிடைக்க பெறக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து எல்லோரும் ஜோதிடம் சார்ந்த உங்களுடைய சந்தேகங்களும் அதற்கான விஷயங்கள் எல்லாமே அடங்கிய பொக்கிஷ வகுப்பு எல்லோரும் பாருங்கள். ரொம்ப நன்றி. சிறிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தினுடைய நிர்வாகக்குழு பொறுப்பாளர் உயர் திரு மோகன் ஐயா அவர்களுக்கு ஒரு கரகோஷத்துடன் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய சக்திவேல் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த மாத கூட்டத்திற்கு முதல் முறையாக மாதாந்திர கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, இந்த மாத கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராகவும் வருகை புரிந்திருக்கக்கூடிய டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாத கூட்டத்தில் ஒவ்வொரு மாத கூட்டத்திலுமே நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக 2 நபர்கள் அந்த 3 நபர்கள் நம்ம தொடர்ந்து அறிமுகப்படுத்தி கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மாதத்திலும் 2 நபர்களையும் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எப்பொழுதுமே நம்முடைய ஆண்டு விழாவாகட்டும் மாதாந்திர கூட்டமாகட்டும் நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக நம்முடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்கள் ஜோதிட பாடலும் பலன்களும்
ஒரு உதாரண ஜாதகத்தோடு அதற்குரிய பாடல்களும் அதற்குரிய விளக்கத்தையும் அதற்குரிய பலன் வழிமுறையிலும் ரொம்ப ஒரு எளிய வடிவத்தில் நமக்கு எல்லாமே சிறப்பான முறையில் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது நம்முடைய தொட்டி பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு உங்களுடைய கரகோஷத்துடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் முழுவதுமே நம்முடைய ஆன்மீக கலச யூடியூப் சேனலில் நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், ஜோதிட உறவுகள், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே மற்றவர்களுக்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலில் இங்கே வந்திருக்கிறவங்க இது வரைக்கும் ஆன்மீக கலச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப்பும் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நேரத்தில் தெரிவித்து கொண்டு இனிதே நம்முடைய தொட்டிய பெரியசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு ஜாதர பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் சங்கத்தினுடைய உறுப்பினர் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களாக சிறப்பு பேச்சாளர்களாக வருகை தந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இங்கே பலரும் பல தலைப்புகளிலே சிறப்பாக உரையாற்ற இருக்கிறார்கள். அந்த வகையிலே நானும் எனக்கு தெரிந்த சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம் என்கிறேன். ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலலும் ஜொலிக்கின்ற கதிர்மதி செய்யும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார். ஆயன் தானும் வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார். வரிசையாக இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதாம் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் இலக்கணமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தல் என்று சொன்னார். அந்த வகையிலே எம்முடைய குருநாதரை மனதில் நினைத்து எனக்கு தெரிந்த சில ஜோதிட கருத்துக்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது நண்பர் ஐயா சொன்னார், விருதுநகரில் இருந்து வருகின்ற ஐயா பார்த்துட்டு உங்களுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சில பேர்த்துக்கு பாடல்னாவே வேப்பங்காய், கசக்கம், இதெல்லாம் இந்த காலத்தில் ஒத்து வராதுமாங்க. அதனாலவே ஐயாவுக்காக ஒரு அருமையான பாடலை சொல்லி அதுக்கப்புறம் தொடங்கலான் இருக்கேன். முருகப்பெருமான் அகஸ்தியருக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். உடனே கேட்டார், இந்த அகஸ்தியரை பார்த்து முருகப்பெருமான் கேட்டார், ஐயா நான் சொல்லி கொடுத்த பாடெல்லாம் புரியுதையான்னாரு. புரிஞ்சதுன்னாரு. அடுத்தாப்புல சொன்னார், நான் சொல்லி கொடுத்த யோகங்களெல்லாம் உங்கள் மனதில் பதிந்ததா என்றார். ஜாதகத்தில் இருக்கின்ற அனைத்து யோகங்களையுமே எனக்கு எவ்வாறு புரிந்தது என்றால் அதை சொல்லுகிறேன் கேள் என்றார். இயல்புள்ள யோக பெயர், இதன் பலன் இவ்வளவு, இன்னது இன்னது என வகுத்து தெல்லு தமிழில் கலந்து பயம் மது மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழமும் பால் பழமும் இரண்டையும் ஒன்றாக பதப்பாகமாக்கி சுய ருசியாய் சொல்றாரு, சுய ருசியாய் ஏகமாய் திரட்டி துண்டு துண்டாக்கி உருட்டி செயலுள்ள பாலருக்கு உணவாக சிறிது சிறிதாக செலுத்துவது போல், பாருங்க, சிறு சிறு உணவாக செலுத்துதல் போல்
என் செவிக்கு உணவாகியதே என்றார். இந்த பாடல் எவ்வளவு அருமையாக இந்த பாடலை வடித்திருக்கிறார் பாருங்க. நீங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த யோக பலன்கள் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது எப்படி என்றால், இன்னது இன்னது என வகுத்து, இந்த யோகம் என்ன செய்யும், இந்த யோகம் என்ன செய்யும் என வகுத்து, அதை தெல்லு தமிழில் கலந்து, அப்படியே தமிழ் மொழியை எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்க. தெல்லு தமிழில் கலந்து, அடுத்தாப்புல பயம் மது. பயம் என்றால் சிறப்பான பால், அதாவது நல்ல பசும்பாட்டின் பால், அதான் பயம். மது, மது என்றால் தேன். அங்கே பாருங்க, அந்த பாலையும் இந்த தேனையும் கலந்து, அதோடு முக்கணி என்று சொல்லக்கூடிய என்னென்ன பழம் பாருங்க, பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், இதை ரெண்டே கலந்து, இதுவே மிகவும் தித்திக்கின்ற இனிமையானது. அது மட்டுமல்லாமல் சொல்ல, பார்ப்பழமும், பார் என்பது முந்திரி பழமும் பேரிச்சம்பழமும் பார்ப்பழம் இரண்டையும் ஒன்றாக்கி பதப்பாகமாக்கி, அதை நன்றாக கலந்து, அதான் பதம் பாகமாக்கி, சுய ருசியாய் அல்ல தின்னு அருமையான ருசியாக்கி, அதோடு மட்டும் நிறுத்தல, வங்காளத்து சீனியும், இங்க இருக்கிற சர்க்கரையெல்லாம் பிடிக்கல அவருக்கு, வங்காளத்து சீனியும் கண்டகாரத்துடனே கூட்டி, கண்டகாரகம் என்பது என்னன்னா இந்த உருண்டையா இருக்குல்ல கற்கண்டு, கண்டகாரத்தினுடைய கூட்டி ஏகமாய் திரட்டி, இவைகளெல்லாம் பக்குவமாக குடைத்து ஏகமாய் திரட்டி சொல்லார் பாருங்க, உருட்டி, ஏகமாய் திரட்டி துண்டு துண்டாக உருட்டி, சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி, அடுத்தாப்புல செயலுள்ள பாலருக்கு உணவாக சிறிது சிறிதாக, ஒரு குழந்தைக்கு தாயானவள் அந்த கிண்ணத்திலே பால் சோறு, நெய் சோறு, தென் சோறு இவற்றையெல்லாம் கலந்து சிறிது சிறிதாக உருட்டுவது போல என்னுடைய செவிக்கு நீங்கள் இந்த ஜோதிட கருத்துக்களை எல்லாம் சொன்னீர்கள், இந்த யோகத்தை எல்லாம் சொன்னீர்கள். எவ்வளவு அழகாக இப்படிலாம் ஒரு பாடல் பாட, இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறான். பேசுகின்ற பொழுது அந்த சமயத்தில் பார்த்து டீயை கொடுத்துட்டாங்க, அதோட வடையம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் அங்கே கவனம் அங்கே தான் போச்சு. ஆக இவ்வளவு அருமையான பாடல், நான் சொன்ன பாடல் இந்த வடை முன்பும் இந்த தேனின் முன்பும் தோற்று போனது. சரி, ரைட்டு. ஆகவே ஒரு ஜாதகத்தை படிக்கின்ற பொழுது, ஜாதக கருத்துக்களை படிக்கின்ற போது இதுபோல ஆழ்ந்து படித்தல் வேண்டும் என்பதற்காக சொன்னேன். ரைட்டு. அடுத்ததாக சென்ற மாதம் ஒரு 25 கருத்துக்கள் சொன்னேன். இந்த மாதம் ஒரு 5 கருத்துக்கள், ஒரு 10 கருத்துக்கள் சொல்கிறோம். அதாவது ஒரு ஜாதகனுக்கு வெளிநாடு செல்லுகின்ற யோகம் அடைய வேண்டும் என்றால் என்னென்ன நிலைகள் இருத்தல் வேண்டும்? கிரகங்கள் 1, 9, 12 ஆகிய பாவங்கள் தொடர்ந்தால், ஆகிய பாவங்கள் தொடர்பு ஏற்பட்டால் வெளிநாடு யோகம் அருமையாக இருக்கிறது. அப்படின்னா லக்கணத்தை சேர்த்துக்கிட்டீங்க, லக்கணத்தை எடுத்துக்க. 9ஆம் இடமும் வெளிநாடு சொல்லுகின்ற யோகத்தை குறிக்கும், 12ஆம் இடமும் வெளிநாடு செல்லுகின்ற யோகத்தை குறிக்கும். ஆகவே 9, 12 லக்கணம் இவை தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அங்கே வெளிநாடு யோகம் அவருக்கு அமைகிறது. ஒரு ஜாதகத்திலே வசதி வாய்ப்பு செல்வந்தனாக ஆக வேண்டும் என்றால் அந்த ஜாதகம் எவ்வாறு இருக்கும்? பெரும்பாலும் எல்லாம் சொல்லுவாங்க, 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தொடர்பு ஏற்பட்டாவே அவனுக்கு அந்த செல்வம், செல்வாக்கள், புகழ் எல்லாம் சேரும். எளிமையாக எடுத்துக்கினா இதுதான். ஆனால் அதோட 10ஆம் இடமும் லக்கணமும் சேர்த்து கொண்டால் அவன் சிறப்பான யோகத்தை பெறுகின்றான். இது ரெண்டு.
மூன்றாவதாக ஒரு ஜாதகத்திலே புகழ் அடைய வேண்டும் என்றால் 10ஆம் இடம், 11ஆம் இடம், லக்கணம், 3ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள் தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு மிக உயர்ந்த ஒரு புகழை கிடைக்கிறது. ஒரு சரி இல்லை புகழ்லாம் சொல்கிறேன். ஒரு ஜாதகர் அசிங்கப்பட வேண்டும், அவமானப்பட வேண்டும், அப்படி என்றால் 1-8 இந்த 1-8 தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அது பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவன் அவமானப்பட்டை தீர்வான். அதே போல் 10-11 சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, அவன் தொழிலிலும் லாபத்திலும் அவன் அவமானப்படுவான். ஒரு ஜாதகருக்கு பண வரவு 2-11 தெரிஞ்சான், அதோட 6ஆம் இடமும் சேர்ந்து கொண்டால் அவனுக்கு எந்த வகையாவது பண வரவு ஏற்பட்டுவிடும். சரி, ஒரு ஜாதகர் எப்பொழுது வீடு வாங்குவார்? வீடு என்பது 4ஆம் இடம், 2ஆம் இடம் தனவு பணம், 11ஆம் இடம் 2, 4, 11 ஏற்பட்டு சுக்கிரனுடைய தொடர்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக அவர் வீடு வாங்குவார் அல்லது வீடு கட்டுவார். அதுவே இப்படி போட்டுங்க, 2, 4, 11 போட்டு அதோட செவ்வாய் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுக்க, நிலம் வாங்குவார். இதோட புதன், இந்த 2, 4, 11 புதன் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, காளி மனையில் வாங்கி தள்ளுவார். இது போல் நீங்கள் எடுத்துங்க. அடுத்த ஆள் 2, 4, 11 செவ்வாய் நிலம் வாங்குவாது. சரி, நிலம் எப்போ விற்பார்? 2, 4, 12 இந்த இடங்கள் சம்பந்தப்பட்டால் நிலம் விற்பணும். இல்லைன்னு சொல்ல போனால் 3ஆம் இடத்து அதிபதியினுடைய திசை நடந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த திசை பாதிக்கப்பட்டால் அப்போ நிலம் விற்பது, வீடு விற்பது போன்ற செயல்கள் அவருக்கு வரும். ஏன் 3ஆம் இடத்தை சொன்னீங்க? 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் அந்த திசை நடந்தால். சரி, அடுத்த அடுப்பில் பணப்பிரச்சனை 2, 5, 9 கண்டிப்பாக பணப்பிரச்சனை எப்போதும் அவருக்கு இருந்து கொண்டே இருக்காம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் நஷ்டம் 2, 5, 8, 12 இவைகள் இருந்தால் கண்டிப்பாக திடீர் நஷ்டம் ஏற்படும். சரி, ரைட்டு. ஒரு 10 கருத்து இருக்குது, நல்ல அருமையான கருத்து. போன மாதம் உங்களுக்கு ஒரு 25 கருத்து சொன்னேன், இதோடு சேர்த்துக்குங்க. சரி, அப்புறம் சென்ற மாதம் முழுவதும் குரு பயிற்சி பலன்களெல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஒரு காலத்தில் இந்த குரு பயிற்சி வந்துட்டாவே கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா வண்ண வண்ண அட்டைகள் போட்டு குரு படத்தை போட்டு தொங்குவோம். அதெல்லாம் ஆட்கள்லாம் வாங்கி வாங்கி படிப்பாங்க, பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி யாரும் பார்க்கறதில்ல. எல்லா குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் இந்த செல்லுலே பார்த்துக்குறோம், யூடியூப்லேயே பார்த்துக்கிறாங்க. ஜோதிட சங்கங்கள்லாம் குரு பயிற்சி யாகங்கள் எல்லாம் நடத்தினேன், நிறைய சங்கங்கள் நடத்துச்சு. அதாவது எவ்வாறு நடத்தினார்கள் என்றால், ஆலங்குடி, திட்டை இந்த இடங்களுக்கு நிகராக நடத்தினார்கள். அந்த சங்க நிர்வாகிகள் புத்தாடை உடுத்தி மாலை மரியாதையுடன் அவங்க குடும்பத்தாருடன் சேர்ந்து குரு பயிற்சி விழாவில் குதூகலமாக கொண்டாடினார்கள். நம்முடைய தலைவர் கோயிலில் போய் நடத்தினார், அங்கே நவக்கிரக கோட்டையில். ஆனால் நம்ம சங்கத்தில் நடத்தல, பல சங்கங்கள்லாம் சிறப்பாக அந்த குரு பயிற்சி யாகத்தை ஒரு இடத்துல பார்த்தேன். அப்படியே நார் சதுரத்தில் அந்த இதை அமைச்சிருந்தாங்க, இன்னொருத்தர் வட்ட வடிவத்தில் அமைச்சிருந்தாங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த சங்க நிர்வாகிகளும் குடும்பத்தார்களும் சேர்ந்து. சரி, ஒன்று. இந்த குரு பயிற்சி பலன்கள் கோச்சார ரீதியாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். பொதுமக்களும் நம்மளிடம் எனக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நாமும் ஒரு பதில் சொல்லுவோம். அது எவ்வளவு பேர்த்துக்கு சரி வரும், எவ்வளவு பேர்த்துக்கு சரி வராது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் நன்றாகவே. இப்போ ஜாதக பலன் உரைக்கின்ற பொழுது
ஒன்று லக்கணத்தை மையமாக வைத்து பலன் சொல்கிறோம். இன்னும் ஒரு சாரர் இருக்கிறாங்க, அவங்க லக்னாதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை மையமாக வைத்து அதை லக்கணமாக வைத்து சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக ஒரு இருக்காங்க, அவங்க நான் லக்கணத்தையும் தொட மாட்டேன், லக்னாதிபதியும் சொன்ன சந்திரனை மையமாக வைத்தான் சொல்லுவேன். அப்போ அவங்க சந்திரனை மையமாக வைத்து அவர்கள் பலன் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது மூணும் சரியாக தான் வருது. நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதும் சரி, இவர் சொல்கிறதும் சரி. அப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்முடைய தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்கார், அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் என்ன சொன்னார், நான் எதையும் பார்க்க மாட்டேங்க, எனக்கு கோச்சாரம் தான், ராசி கட்டத்தை பார்ப்பேன், என்ன திசை புத்தி, அப்புறம் கோச்சாரம் தான், அதை வச்சு தான் சொல்லுவேன்னார். அவர் சொன்னார். உடனே ஒரு அடிப்பார், ஜென்ம ராமர் வனவாசம் சென்றதும் சீதையை சிறை வைத்ததும் ஒன்றிலேனார். இப்போ இதில் ஒரு ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. ஜென்ம ராமர் வனவாசம் போனதும் சீதையை சிறை வைத்ததும் ஒன்றிலே. அப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்திற்கு குரு வருகின்ற போது ஒன்று ஜென்மம், ஜென்ம குரு வனவாசம் போக செய்யும்னா அப்போ இடம் மாற்றம் ஏற்படும். ஆனால் பாரம்பரிய முறையிலே லக்கணத்தில் குரு இருந்தால், பொன்னவன் லக்கணத்தில் பொருந்தி இருந்தால் பூமி உண்டாகும், நிறைய நிலப்பலம் வாங்குவான். மன்னவன் 5 இருந்தால் மக்கள் அதிகமாகும், மக்கள் அதிகம் உண்டாம். சொன்ன சொல் தவற மாட்டான், சொகுசுடன் வீட்டிருப்பான் வீமகவே. அப்ப குரு ஜென்மத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே ஒரு இடமாற்றம் ஏற்படுகிறது, தொழிலே ஒரு மாற்றம். சரி, அடுத்தவர் அடிப்பார். தீதியில்லா ஒரு துரியோதனன் படை மாண்டதும் 3. அப்ப துரியோதனன் படை தோல்வி அடைந்தது 3. 4வது சொல்வார், வாலி பட்டம் இழந்தது 8. வாலி பட்டம் இழந்து போனதும் இன்பமாய் 8. வாலி போனார், 8ஆம் இடத்துல குரு வந்த போது வாலி அவருக்கு போயிட்டாரு. அடுத்த சொன்னாரு, தர்மபுத்திரர் வனவாசம் போனதும் 4. நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வருகின்ற பொழுது நில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை உண்டாகும். அதனால சொன்னாரு, தர்மபுத்திரர் வனவாசம் போனதும் 4. துரியோதனன் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டாரு தர்மபுத்திரர்களை. இவரும் போனார், சூதாடினாங்க. அங்கே போன உடனே துரியோதனன் சொன்னான், எனக்கு பதிலாக எம்முடைய மாமன் சகுனி சூதாடுவார்னாரு. ஒதுக்கிட்டான் பாரு, எவ்வளவு அருமையான ஆள். இவன் தர்மர் இருந்தார்ல, இவர் என்ன பண்ணியிருக்குன்னு, எனக்கு பதிலாக எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணர் சூதாடுவார்னு சொல்லியிருந்தார்னா அங்கே பிரமாதமாக நடந்திருக்கும் கதை. இந்த ஆள் தர்மர் ஒரு லொல்லு பிடிச்ச ஆள், இவரே ஆடுவேன்னு உட்கார்ந்தான், போயிட்டார். அதனால தான் சொன்னார், தர்மபுத்திரர் வனவாசம் போனது 4. அப்போ தர்மபுத்திரத்திற்கு 4ஆம் இடத்திலே குரு வந்த காரணத்தினால் போனார். அடுத்தாப்புல ஈசனார் திருவோட்டிலே இறந்துண்டனும் 10. ஈசனாருக்கு இந்த நிலைமைய. அப்ப வேற ஒன்றும் கிடையாதுங்க. 10ஆம் இடத்தில் இருக்க அரசு ஊழியர்கள் இருக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு மாறுதல் ஏற்படும். இவன் போய் வெளியூரில் போய் கடையில் சாப்பிடுவான் குடும்பத்தை விட்டு. ஈசனார் திருவோட்டிலே இறந்துண்ணதும் 10. சத்திய மாமுனி இருகாலில் கலை பூண்டதும் 6. 6ஆம் இடத்துல இருந்தால் வம்பு வழக்கு துன்பம். அதனால தான் 6ஆம் இடத்துல நம்ம காரகம் என்ன சொல்கிறாங்க, 6ஆம் இடம்
சத்ருஸ்தானம், ருணஸ்தானம், ரோகஸ்தானம், கடன், துன்பம், வம்பு, வழக்கு, இதெல்லாம் நம்ம பாரம்பரியத்தில் சொல்கிறோம். வந்துருச்சா? அங்கே அடுத்தாப்புல 8ஆம் இடத்துக்கு சொன்னது 12ஆம் இடத்துக்கு சொன்னார். வன்மை மிக்க ராவணன் முடி சாய்ந்ததும் 12. சரி, அப்போ 11ஆம் இடத்துல என்ன? 11ஆம் இடத்துல குரு வந்தபோது ராமபிரானுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடந்தது. ராவணன் தோற்று போனார். என்னைக்கு இருந்தாலும் கதைப்படி ராவணன் ராவணனை ராமன் கொல்ல வேண்டும். நீ அப்பயே கொல்ல வேண்டும் தானே. இந்த ஆளு கொல்ல பிடிச்சாலும் ராமன் என்ன பண்ண, இன்று போய் நாளை வா, ஏன்னா விருந்துக்கு வர்றது மாதிரியே இன்று போய் நாளை வான்னாரு. அதுக்கப்புறம் 3 மாதம் தள்ளி தள்ளி அதுக்கப்புறம் அவன் இன்னொரு தம்பி அனுப்புனான், இன்னொரு தம்பி அனுப்பான், மகனை அனுப்புனான். 3 மாதம் கழிச்சு தான் ராவணன் வந்தான். ஏன்னா 3 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் ராவணனுக்கு 12க்கு வந்துட்டார். 12க்கு வந்தது போது அவர் வீழ்ந்தார். அவ்வளோ அழகான கதை சொன்னார். இப்படிலாம் சொல்லுவேன். நான் கேட்டேன், ஏயா 11ல் இருக்கும்போது கொல்ல வேண்டியதானே? 11ல் குரு இருந்தால் நல்ல நன்மையை செய்வாராம். என்ன? 11ல் குரு வர பார்போற்று மேன்மை வரும். பாருங்க, 11ல் குரு வர பார்போற்று மேன்மை வரும். விதி எதுவாக இருந்தாலும் வெற்றி கொள்ள துணி வரும். வந்துச்சு ராவணனுக்கு. விதி எதுவானாலும் வெற்றி கொள்ள முடியும் என்ற துணி வரும். புது வாழ்வில் நுழைந்து விடலாம், புத்திரனை வெற்றி விடலாம், அதிகார பதவிகள் அனைத்தும் வந்து சேரும் என்று சொல்லிட்டார். அப்படின்னு ராவணன் கற்பனை பண்ணாராம். அப்படின்னு அந்த ஜோசியர் அழகா பேசுவார். நான் இதெல்லாம் யோசனை பண்ணேன். இந்த கோச்சாரத்தை நாம் எவ்வாறு கையாள்வது? ஒரு ஜாதகத்திலே திசா புத்தி நன்றாக இருந்து கோச்சாரமும் நன்றாக இருந்தால் மிக சிறப்பான பலன் தரும். திசா புத்தி நன்றாக இருந்து கோச்சாரம் சரியில்லை என்றால் பலன் கொடுப்பதில் காலதாமதம். திசா புத்தி நன்றாக இருந்து திசா புத்தி மோசமாக இருந்து கோச்சாரம் நன்றாக இருந்தால் கால் பலன். திசா புத்தி மோசமாக இருந்து கோச்சாரமும் மோசமாக இருந்தால் பல துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிப்பான். இது எம்முடைய கணிப்பு. அப்ப திசா புத்திக்கு கோச்சாரம். ஏன்னா நான் இந்த குமாரசாமியிலிருந்து ஒரு பாடல் எடுத்தேன். அவர் கோச்சாரத்தை கணக்கு எடுத்துக்கிட்டாரு. அது மட்டுமல்ல, 3, 4, 10, 12 இந்த ஸ்தானங்களில் சுப கிரகங்கள் இருந்தால் இந்த கோச்சாரம் நன்மையை செய்யும் அப்படின்னு கணக்கு போட்டார். இவர் எந்த நூலில் இருந்து இதை எடுத்திருப்பார்னு பார்த்தேன். இந்த ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்குல்ல, அதில் 144வது பக்கம் கோச்சார பலன் எழுதியிருப்பார். அதில் இருந்துச்சு. ஆகா, பரவாயில்ல, இந்த ஜோசியர் எடுத்தாருன்னு. புலிப்பாணியில் இருக்குமான்னு பார்த்தேன். புலிப்பாணி இந்த கோச்சாரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தான். பாரப்பா பரமகுரும் ஜென்மனுக்கு ஜென்மமேற. பாரப்பா இன்னும் ஒரு பொதுமை கேளு, பரமகுருவும் ஜென்மனுக்கு ஜென்மமேற. கூரப்பா கோதண்ட பாணியும் கொற்றவனை குடியேறி போக செய்தார்னா. கோதண்ட பாணினா யாருங்க? முருகப்பெருமான். சிவபெருமான்கிட்ட சண்டைக்கு போயிட்டார். சிவபெருமான்கிட்ட கோவிச்சுக்கிட்டு, அதான் இந்த கதையெல்லாம் தெரியும். இவர் தானா போயிட்டார். அதான் பாருங்க, கோதண்ட பாணி வீரனும் கொற்றவனே குடியேறி போக செய்தார். ஆரப்பா அகம்பொருள் நஷ்டமாகும். பாருங்க, ஊரப்பா கோதண்டபாணி வீரனும் கொற்றவனை குடியேறி போக செய்தா. சீரப்பா ஜென்மனுக்கு வேதை மெத்த. இவர் காடு காடாக போனார். சீரப்பா ஜென்மனுக்கு வேதை மெத்த
சிவசுவா செம்பொன்னும் நஷ்டமாகும், வீரப்பா வேதனுடைய பகையும் சேரும், விளம்பினேனே கோச்சாரத்தின் பலனைத்தானே. அதுவே 12க்கு சொன்னார். தானப்பா தனபதியும் சந்திரனுக்கு வியத்தில் ஏற. பாருங்க, தானப்பா தனபதினா குரு, தனபதியும் சந்திரனுக்கு வியத்தில் ஏற. அடுத்த வரி சொன்னார், தவத்தில் வந்த இலங்கை வேந்தன் தானும் கூரப்பா கோதண்டபாணி இல்லை கூரப்பா கோதண்டராமன் வெள்ளிலுமே மாய்ந்து போனான், கொற்றவனே கொடுமைகள் மெத்தமே அவனுக்கு வந்து சேரும், மானப்பா மரளி பயமும் பொருள் சேதும் சொல்லிட்டு மகத்தான அரிட்டமும் உண்டு போனும், சீரப்பா போகருடைய கடாச்சாத்தலே குருவின் நிலை அறிந்து பாரும். 4ஆம் இடத்துல படுக்கும்போது அவர் சொன்னார், சொல்லப்பா சூதாட்டம் கொடியதப்பா. 4ஆம் இடத்துல குரு வந்ததற்கு சொல்லப்பா சூதாட்டம் கொடியதப்பா, சுகமுள்ள பஞ்ச பாண்டவர்களும் வினையினாலே அல்லப்பா அகம் பொருளும் நிலம் எல்லாம் தோற்று அப்பனே ஆரணியம் சென்றாரே. அவர் சொன்னார் பாருங்க. சொல்லிட்டு நாளப்பா நாளதனில் குடும்பம் ஏற நார் சுகமும் கிட்டாது பாலகனுக்கு, மல்லப்பா மண்ணும் பொருளும் சேதமாகும், மகத்தான குருநிலை அறிந்து பாரே. அதோட அவர் 10க்கு வந்ததுக்கு சொன்னா பாரு, போமப்பா இன்னும் ஒரு உதவிகேளு, பொன்னவனும் மதிக்கு பத்தில் ஏறி நிற்க. பாருங்க, போமப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பொன்னவனும் மதிக்கு பத்தில் ஏறி நிற்க, ஆரப்பா அகிலமெல்லாம் ஆண்ட ஆதி சிவன் தானும் அப்பனே அரகரா என்று சொல்லி ஐயம் எடுத்து உண்ணாரே. வேண்டாரா, ஊமப்பா உத்தமனாய் இருந்த புருடன், இந்த சிவபெருமான் ஊமப்பா உத்தமனாய் இருந்த புருடனும் உள்ளபடியே குருப்புண்டார் வினையினாலே. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிறத வேகிறத எடுத்து கடிச்சிக்கிட்டு இருந்தார். அதான் ஊமப்பா உள்ளபடியே உருப்புண்டார், வீமப்பா போகருடைய கடாச்சாரத்திலே விளம்பினேனே கோச்சார பலனே. சரி, இப்போ முடிச்சிட்டோம். நம்மளும் குரு பெருச்சி பலன் சொல்லிட்டோம். அடுத்ததாக 12ஆம் இடத்தை பற்றி படித்தேன். புலிப்பாணியார் 12ஆம் இடத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். அவர் என்ன சொன்னார், 10 மேல் 2 பலனை கேளு, பரதேச உத்தியோகம். 10 மேல் 2 பலனை கேளு, பரதேச உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், சித்தமுடன் இல்லை சத்தான பலபோகி தியானம், சயனம் தியானமும். சத்தான பலபோகி சயனம் தியானம், தர்மமோடு பல கர்மங்களும் சந்தோஷங்களும், சித்தமுள்ள பல புண்ணியமும் பேச்சு ஆற்றலும் பெற்றிடுவான். இந்த 12லேருந்து முடிச்சிட்டார். இன்னும் ஒரு 2 வரி மறந்துட்டேன், அது வரமாட்டேன்ட்டுருச்சு. பாருங்க, சித்தமுள்ள பல புண்ணியம் மேடை பேச்சும் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்லிட்டாரு, கருத்தாக புலிப்பாணி சொன்னதை கறந்திட்டேன் உங்களுக்குன்னு சொல்லி முடிச்சார். அது முன்னுரை எழுதுகின்ற பொழுது. சரி, இந்த 12ஆம் இடத்தை பற்றி இவர் இந்த குமாரசாமியின் நூலானது என்ன சொல்லி இருக்கின்றது என்று பார்த்தேன்.
அவர் எழுதாசர ஆயனும் அதற்கான தனமும் இறையும் சுபமாய் அதிபலமாய் வீற்றிருக்கின் ககசயனமாம். இவர் 12ஆம் இடத்துக்கு ஒரே ஒரு பாட்டு தான் எழுதியிருந்தார். நிறைய பேர் விரயஸ்தானத்திற்கு நிறைய பலன்கள் எழுதியிருப்பாங்க. ஆனால் குமாரசாமியத்தில் 12ஆம் இடத்திற்கு ஒரே இந்த ஒரு பாட்டு தான் பலன். இவரும் என்ன சொல்றாரு? ஆயனும் அதற்கான தனமும் இறையும் சுபமாய் அதிக பலம் பெற்றிருப்பின் அதிக ககசயனமாம். இந்த அதிக ககசயனமாம் என்பது இவன் மிக சந்தோஷத்துடன் இருப்பான். ஆகவே அவர் என்ன சொன்னார்? 12ஆம் இடமும் 12ஆம் இடத்தின் அதிபதியும் சுபபலம் வீட்டிருப்பின் அதிக சுபபலம் வீட்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷத்துடன் வாழ்வான். அதான் அதிக ககசயனமாம். முடிச்சிட்டாரா? அடுத்த ஸ்டெப் வந்தார். என்ன சொன்னார் பாருங்க? தாய், இசை, சொல், ஆயம், நவம், ஒன்று. இறைவர்கள் பதனத்து தலைவர்களுடன் கூடிட்டாலும், அடுத்த வரி சொன்னாரு, அத்தலங்களில் வீட்டிருந்தாலும் தீயவர்கள் பார்த்திட்டாலும் அத்தோடு சொன்ன செலவாம். செலவு இன்னது என செலவு இன்னது என விரித்து சொல்வாய். சொல்லிட்டு தாட்சதனில், தாட்சதனா 12ஆம் இடம், தாட்சதனில் மாயவர் ஊரில் ஓந்தி பள்ளி நரர் சொல்லிட்ட. ஓந்தி பள்ளி நரர் பதனமாம். மாமனையோனும் ஈர் ஆரவனும் கூடிடில். பாருங்க, ஈர் ஆரவனும் அதில் அதிபலமாயிருப்பில் வாகனமே. இப்படியே அந்த பாட்டு சொன்னார். இப்போ முதல் 2 வரைக்கும் விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்தது என்ன சொன்னார்னா, தாய் 4ஆம் இடம், அடுத்தாப்புல இசை 10ஆம் இடம், சொல் 2ஆம் இடம், ஆயம் 11ஆம் இடம், நவம் 9ஆம் இடம், அப்புறம் ஒன்று. இப்போ இந்த 6 இடம் சொல்லிட்டார். பாரு, தாய் இந்த ஃபேனை போட்டு இருக்கும். இவ்வளோ நேரம் தெரியாமல் போச்சுங்க. சரி, ஏன் இதை சொல்லிட்டாரு? தாய் என்பது சுகஸ்தான், 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் தாய். இசை என்பது 10ஆம் இடம், வருமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். சொல் என்பது 2ஆம் இடம், தனஸ்தானம். தாய், இசை, சொல். அதனால தான் முன்னாடி சொன்னேன் 10 காரணம் கொடுத்தேன் பாரு, அந்த 10ல அது இருக்கும். தாய், இசை, சொல், ஆயம், நவம், ஒன்று. ஒரு ஜாதகன் எந்தெந்த வழியில் காசை செலவு பண்ணுவான் என்பதற்கு இந்த 6 இடங்கள் சொல்லிட்டு, இந்த 6 இடத்தும் அதிபதிகளும் 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளோடு கூடி அவர்கள் அந்த வழியில் செலவு செய்தார்கள். அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு. 4ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதியோடு அல்லது 12ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்தால் இவன் தன்னுடைய சுகத்திற்காக செலவு பண்ணுவான். அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதி 8, 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகளோடு சேர்ந்தால் அவன் இந்த 6, 8, 12ஆம் இடத்து அதிபதிகள் என்ன காரகம் இருக்கிறார்களோ அந்த வழியில் செலவு செய்வான்.
விட்டாரா? இப்படி ஒன்று ஒன்றா பிரிச்சுக்குங்க. அடுத்த வரி சொன்னார் பாருங்க, மாயவரும். இந்த 12ஆம் இடத்து அதிபதியோடு மாயவர்னா சுக்கிரன் கூடின் பள்ளி ஓந்தி நரர். அவருக்கு மட்டும் பிரித்து சொன்னார். அது என்ன பள்ளி? கெட்ட வழியில் ஓந்தி நரர். இவனோட கீழான இருக்காங்கள மக்கள், அதான் நரர். பள்ளி ஓந்தி நரர் பதனமாம். இந்த வகையில் இவன் செலவு பண்ணுவேன். பிடிச்சிட்டார? அடுத்தது மாமனையோனும். மாமனைனா என்னதுங்க? 4ஆம் இடத்து அதிபதியும். ஈர் ஆரவனும் வெகு பலமாய் வாகனமே. ரொம்ப அழகா இருக்கார் பாருங்க. இந்த 4ஆம் இடத்ததிபதியோடு 12ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இவரும் நன்றாக இருந்து அவரும் நன்றாக இருந்தால் விலை உயர்ந்த வாகனம் வச்சிருப்பான், மாற்றிக்கிட்டே இருப்பான், புது புது கார் வாங்குவான் அப்படின்னு சொன்னார். சரி, இது ஒரு பாடல். அடுத்தாப்புல நீங்கள் என்ன, ஏற்கனவே ஒரு 3-4 லக்கணம் சொன்னோம். அடுத்தாப்புல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது கேள்விப்படாமல் இருக்கலாம். காரக லக்கணம், அங்கிச லக்கணம், திரேகான லக்கணம், கிரக லக்கணம், அடுத்தாப்புல ஜீவன லக்கணம், அதுக்கப்புறம் திரேக லக்கணம், பாவக லக்கணம். இந்த லக்கணங்கள்லாம் பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். இப்போ பாவக லக்கணம் என்றால் என்ன? பாவக பெயருக்கு உரைத்திடும் காரக பெயரை அத்தேளமாம்.
சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் ஒரு உதாரண ஜாதகத்தையும் அதற்குரிய பாடலையும் அதற்குரிய பலன்களையும் அதற்குரிய எதிர்காலத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பற்றியும் அழகான முறையில் அற்புதமான முறையில் விளக்கத்தை கொடுத்த எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய பொருளாளர் உயர் திரு தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்துடன் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக